காய்களோ மக்களை இந்த சொசைட்டில வாழவே பேடியா இருக்கு. எங்க சொசைட்டி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன். இப்ப சின்ன சின்ன பிள்ளைகள் முதல் ஸ்கூல் படிச்ச பிள்ளைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர் இந்த மாதிரி சோசியல் மீடியால இருக்காங்க. கேட்டீங்களா? அதனால இந்த சொசைட்டி அப்பா பெரிய அழிவை தான் சந்திச்சுட்டே இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல ஒரு பொண்ணு 9th தான் படிக்குது. அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல உண்டு. அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம் மூலமா லைஃபையும் தொலைச்சு படிப்பையும் தொலைச்சு அப்படி இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லியது, இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன பையன் கூட பழகியிருக்கான். இந்த பொண்ணே 9ஆம் கிளாஸ் தான் படித்தது. அந்த பையனை கூட பழக்கம் ஏற்பட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்காங்க. ஒரு நாள் என்னவா, இவ்வளோ வீட்டில் யாருமே இல்லையா, உடனே இந்த பையனை வேற சொல்லியிருக்கா. அடுத்த வீட்டில் கதவு தட்டி இருக்கு. இந்த பிள்ளைய நினைச்சிருக்கா, நமக்கு ஃப்ரெண்டு பையன் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாட்டு கதவை திறந்திருக்கா. அங்கே பார்த்தா இந்த பொண்ணோட அந்த ஃப்ரெண்டு பையனும் கூடவே 3 பையனோட வந்திருக்கணும். மொத்தமாக 4 பசங்க வந்திருக்கணும். வீட்டில் பேரண்ட்ஸே இல்லை. அப்போ என்ன நடக்கும் தெரியல. 4 பசங்களும் சேர்ந்து இந்த பொண்ணை திட்டமிட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே திரும்பி வந்த அந்த பொண்ணோட அம்மா இந்த பொண்ணு அலங்கோலமாயிருக்கா. அந்த நிலையை பார்த்து ஷாக் ஆகி பொண்ணை வெளியே அழைச்சிருக்கியா. இந்த 4 பசங்களை டோர் சாத்தி பூட்டி இருக்கு. பிறகு போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்படி இப்படி ஆகி இருக்கு. லாஸ்ட்டு தான் துருவி விசாரணை பண்ண போகிற தெரிஞ்சிருக்கு. ஒரு பையன் இந்த பொண்ணு பழகின, அந்த ஃப்ரெண்டை பழகின பையன், மற்ற 3 பையனோட இந்த பொண்ணோட கூட படித்த பயில்வலாம். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. அப்போ திட்டம் போட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கணும்னு தோணுது. இந்த ஃப்ரெண்டுன்னு சொன்ன பையன் இந்த பொண்ணு எங்கே படிக்கிறா எல்லாம் தெரியும் இல்லை. அப்போ அந்த பையனோட கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன் போல. வச்சிருந்து இந்த பொண்ணு என்கிட்ட பேசுவா, அது இதுன்னு எல்லாம் சொல்லி காணும். அப்போ திட்டம் போட்டு இவனு கணக்கு பண்ணி இப்படி பண்ணியிருக்கேனுவான். என்னத்தை செல்ல இந்த சோசியல் மீடியா வந்தே பல பேர் சீரழியினான். இந்த சோசியல் மீடியா கெட்டதுக்கு மட்டும் இல்லை, நல்லதுங்க யூஸ் ஆகுது. இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நிறைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஸ்கின்னுக்குள்ள விஷயங்கள், பலவித நோய் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் டாக்டர்ஸ் மாதிரி சஜஸ்ட் பண்ணுறது, இப்படி நிறையவே போடுறாங்க. அதெல்லாம் பார்க்க யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம நல்ல விஷயத்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணால் நமக்கு நல்லதே தான் நடக்கும். இது மாதிரி தெரியாதனமா இதுலேயே மாத்திரம் அவ்வளோதான், வெளியே வரவே முடியாது. மாட்டி சிக்கிக்கிட்ட அவ்வளோதான், வெளியே வாரதே பெரும் கஷ்டம் மக்களே. இந்த பள்ளி பருவ பிள்ளைங்க மெச்சூரிட்டி கிடையாது. மெச்சூரிட்டி இல்லாமல் இந்த மாதிரி பல இதில் சிக்கி சீரழியுதுவா. இன்ஸ்டாகிராமில் எல்லாம் நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இது மூலமாக ப்ரமோஷன் பண்ணுறாங்க, ஏர்னிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஆனால் தெரியாதனமா சிக்கிறவங்க தான் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. பையன் பிக்சர்ஸ், வீடியோஸ் இதை வச்சு மிரட்டுவாங்க. அதனால பல பிரச்சனைகள், நமக்கு நிம்மதி இருக்காது, லைஃபே ஸ்பாயில் ஆகும். ஸோ பார்த்து கவனமாக சோசியல் மீடியாவில் கையாளுங்க, சரியா? அது சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு மொபைலை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ சின்ன பிறந்த பிள்ளைங்களே ஒரு வயசான உடனே ஸ்க்ரீனை தட்ட தொடங்குதுவா. அப்படியே உலகம் போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் படிக்கட்டும், மற்ற நேரம் கொஞ்சம் நேரம் கொடுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுல எல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆக விடாதீங்க. என்னடா இவன் பெரிய இதுல பயங்கர ஈஸியா சொல்லியானே, ஆனால் நடைமுறைக்கு இது ஒத்து வராது அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. அப்படிதானே? ஆனால் இந்த காலகட்டம் அப்படி தானே போயிட்டு இருக்கு. எனக்கு கூட அந்த யூடியூப் பார்த்து தான் நிறைய நோய் நொடி மாறி வரும் அவளுக்கு. அப்போ யூடியூப்பை பார்த்து தான் அந்த டயட்டு சாப்பாடு எப்படி ஃபாலோ பண்ணலாம், அப்புறம் இந்த நோய்க்கு என்ன சாப்பிடலாம், அப்படி இப்படின்னு நிறைய யூடியூப் மூலமாக தான் கற்றுக்கியா. பின்ன நிறைய பேர் சமையல் வீடியோஸ் பார்க்குறாங்க, அது மூலமாக சமையல் கற்றுக்குறாங்க. இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் யூடியூப்லேயும் இருக்குது, சோசியல் மீடியா இதில் எல்லாம் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறது நல்லதுக்கு தான், ஆனால் பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அதை தான் நான் சொல்லி வரேன். இந்த உலகத்தில் யாரையுமே நம்ப முடியாது. நமக்கு வீட்டில் உள்ளவையில மட்டும்தான் நம்மளால நம்ப முடியும். மற்றபடி அடுத்த வீடு, தொட்ட வீடு, சொந்தக்காரங்களை கூட நம்ப முடியாது. அப்படிப்பட்ட காலம் கட்டம் மாறி போச்சு மக்களே. அன்னை, மச்சா, மாமி யாரையுமே நம்ப முடியாது. நமக்கு வீட்டில் உள்ளவங்க, நமக்கு பெற்றவங்க ஓகே. இதில் வேற ஏதோ தெரியாத பையனோட நம்ப முடியுமா? சில பிள்ளைங்க எல்லாம் கண்மூடித்தனமாக நம்புதுவா. இப்படி தானே எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு ஐஸ் வச்சு பேசி மெழுப்பி மயக்கிடியானுவா. எல்லாரையும் நான் சொல்ல வரல, ஒரு சிலர் அப்படி உண்டு. அப்படிப்பட்ட கெட்ட பசங்க, அப்படிப்பட்ட பையனுவா தான் சைக்கோ மாதிரி அப்பப்போ ரியாக்ட் பண்ணியது, மிரட்டியது, அது இதுன்னு சொல்லி அப்படியெல்லாம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க மக்களே. இனி ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது கடையில் ரேஞ்சு கட்டாச்சா இப்போ செல்லு நல்லாவே கேங் ஆகுது. இனி ஒன்று வேண்ட போனேன்னா அப்போ அது கூட இஎம்ஐ போடணும்.